இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பானே தவிர வேறு எந்த வழியாலும் மனுஷன் பிழைக்க மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது நேரடியாக வேத வாக்கியத்திற்கு போவோம். 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரி இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால தேவரி நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காய் கண்டனைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதகராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டுமா இருந்தால் அந்த விசுவாசம் என்றால் பல்வேறு விதமான விசுவாசங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அதுகளை பற்றி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் குறிப்பாக அந்த விசுவாசம், அப்போ அந்த விசுவாசத்தின் அந்த நல்ல போராட்டத்தை போராடு என்பதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன் என்பதை நாம் மறந்துவோம். மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்பு அதுதான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த விசுவாசத்தின் அந்த நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ பல விஷயங்களை இந்த வேத வாக்கியம் வெளிப்படுத்துகிறது. பவுல் அப்போஸ்தலர் கிரேக்கருடைய விளையாட்டு போட்டிகளை நன்கு அறிந்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது.
கிரேக்கருடைய விளையாட்டு போட்டிகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் என்பது இந்த வேத வாக்கியத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கப்படுத்துவதற்கு விளையாட்டு போட்டிகளை அடிக்கடி உதாரணங்களாக எடுத்து அவர் உபயோகிக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 9:24-27 பிலிப்பியர் 3:12 இந்த கிரேக்க தேசத்து போட்டிகளில் எடுத்து ஆவிக்குரிய பெரும் உண்மையை அவர் விளங்கப்படுத்துகிறத நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ரோம பேரரசின் மிக முக்கியமான அம்சமாக கிரேக்க விளையாட்டுகள் இருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய சுவாசத்தின் ஒரு பகுதி. ரோமர்களுடைய சுவாசத்தின் ஒரு பகுதியாக இது இருந்தது. ரோமர்கள் கிரேக்கத்தை இராணுவ ரீதியில் வெற்றி கொண்டார்கள். ஆனால் ரோமர்களை கிரேக்கர்கள் கலாச்சார ரீதியில் வெற்றி கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அடிக்கடி நாளாந்த வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்களை உதாரணமாக எடுத்து ஆவிக்குரிய உண்மையை விளங்கப்படுத்தியிருக்கிறார். அப்போ பவுலப்போஸ்தலர் என்ன மாதிரி என்றால் கிரேக்க விளையாட்டு போட்டிகளை உதாரணமாக எடுத்து ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கப்படுத்தியிருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் பொதுவான வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை உதாரணமாக எடுத்து ஆவிக்குரிய சத்தியத்தை அவர் விளங்கப்படுத்தினார். அப்படியே பவுல் அப்போஸ்தலரும் தன்னுடைய எஜமான பின்பற்றினார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க 1 தீமோத்தேயு 6:12 கிறிஸ்தவம் ஒரு போராட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த வேத வாக்கியத்தின்படி 1 தீமோத்தேயு 6:12 கிறிஸ்தவம் ஒரு போராட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த போராட்டத்தில் வெகுமதி ஏராளமானதும் மிகவும் அதிகமானதும் விளங்கிக் கொள்ள முடியாததும் மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதும் திகைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் ஒரு வெகுமதி உண்டு. அந்த வெகுமதி மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதன் பொருள் துன்பப்பட்டு அந்த நல்ல துன்பத்தோடு போட்டியில் பங்கு பற்றி எதிராளியோடு எதிர்த்து போராடுவதாகும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்பதன் பொருள் துன்பப்பட்டு அந்த நல்ல துன்பத்தோடு போட்டியில் பங்கு பற்றி எதிராளியோடு எதிர்த்து போராடுவதாகும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் போராட்டத்தை இது விவரிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் ஒன்றும் இல்லை என்பது வேத வசனத்தை நிராகரிப்பதற்கு சமனாக இருக்கிறது. சிலர் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி ஒரு போராட்டம் எங்களுக்கு இருக்கேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வேத வசனத்தை நிராகரிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். போராடு என்பதன் பொருள் தைரியமாக பரிசை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு போராடு. அப்போ போராடு என்று சொல்லிக்க சும்மா போராடுன்றதல்ல. போராடுவதாக இருந்தால் பரிசை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு போராடு என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 9:24-25 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு கிரேக்க குத்துச்சண்டை வீரனுடைய கையுறை தோலினால் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குள் இரும்பும் கம்பிகளும் வைத்து தைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரேக்க மல்யுத்த போராட்டத்தில் தோல்வி அடைந்தவனுடைய கண்கள்
தோண்டி எடுக்கப்படுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த கிரேக்க மல்யுத்த போராட்டத்தில் தோல்வியடைந்தவனுடைய கண்கள் தோண்டி எடுக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் மறந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து இந்த விளையாட்டினுடைய ஆபத்து எவ்வளவு ஆபத்து என்றதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த அறிவுரை அப்போ அடுத்த கேள்வியை நம்ம அது என்றால் இதுகளை எல்லாம் ஏன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுவான்? இது விசுவாசிகள் ஆகிய நமக்கு இதால் என்ன லாபம் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறதுண்டு. இது தீமோத்தேயுவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் என்று சொன்னால், தீமோத்தேயுவே உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தீங்கோடு சாத்தானோடு தொடர்ச்சியான போராட்டம் உண்டு. உனக்கு சாத்தானோட தொடர்ச்சியான போராட்டம் உண்டு என்பது தீமோத்தேயுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான போராட்டம் உண்டு. சாத்தானோடு தொடர்ச்சியான போராட்டம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தின் மத்தியில் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. கிறிஸ்தவம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு புத்திமதி சொல்லப்படுகிறது. அதே புத்திமதி எங்களுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், கிரேக்க விளையாட்டில் இந்த போராட்டம் ஒரு பயங்கரமான விஷயமாகும். ஆவியில் இந்த போராட்டம் மரணத்திற்கும் வழிவகுக்கலாம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் கடைசியில் மரணத்தை சம்பவிக்கவும் நேரிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இந்த விளையாட்டை ஒரு பகுதியாக நாம் கருதக்கூடாது. அதில் பொதிந்திருக்கிற ஆவிக்குரிய உண்மை என்ன என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது போராட்டமாக இருந்தாலும் இது நல்லொரு போராட்டம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த போராட்டம் நல்லதாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலர் இரத்த சாட்சியாக மரிப்பார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் எப்படி மரித்தார் என்று சொன்னால் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ பார்க்கிறவர்களுக்கு என்ன மாதிரி என்றால் இந்த போராட்டம் நல்லதாக இருக்கும். அவர்களுடைய பார்வைக்கு இது நல்ல போராட்டம் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் என்ன மாதிரி என்றால் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பு இதன் அவசியத்தையும் இதன் பிரயாசத்தையும் துன்பத்தை ஏற்படுத்தும் இந்த போட்டியையும் அதனுடைய உக்தியின் அழகையும் தான் ஒரு மல்யுத்த வீரனாய் இருந்து முடிவு வரையும் போராட்டம் செய்து கடைசியில் வெற்றிவாக சூடி அவரில் இயேசு கிறிஸ்துவில் நான் இளைப்பாறினேன் என்று 2 தீமோத்தேயு 4:7 அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ போராட்டத்தின் நோக்கம் என்ன? பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நுட்பம், இந்த போராட்டம் ஒரு நுட்பம், ஒரு நுட்பம், ஒரு அழகு. சுருக்கமாக சொன்ன போனால் என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு நுட்பத்தின் அழகை காண்பிக்கும் அழகான வெளிப்படுத்துதல் ஆயிரக்கணக்கான விளையாட்டு அரங்குகளில் அப்பொழுது காண்பிக்கப்பட்டது. என்னென்று சொன்னால் பாக்ஸிங். இந்த பாக்ஸிங் என்ன மாதிரி என்றால் ஒரு டெக்னிக்.
அப்போ இந்த டெக்னிக்கை உபயோகித்து இது பார்வைக்கு என்ன மாதிரி என்றால் இந்த டெக்னிக் அழகாக இருக்கிறது. அப்போ இந்த அழகாக இருக்கிற போட்டியை கிரேக்கர்களுடைய போட்டி என்ன மாதிரி என்றால் ஆயிரக்கணக்கான அரங்குகளில் அப்பொழுது அநேகர் பார்த்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் தான் சிறைக்குள் அனுப்பப்பட்ட பொழுது, கவனமாக கேளுங்கள், அவர் சிறைக்குள் அனுப்பப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பாவத்தை வெற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் என கூறியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் சாத்தானோடு மல்யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தேன். சாத்தானோடு மல்யுத்தத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு இந்த அழகான நுட்பத்தை கொண்ட போட்டியில், அழகான நுட்பத்தை கொண்ட இந்த போட்டியில் நீ அடிக்கடி இந்த போராட்டத்தில் ஈடுபடு என்று புத்திமதி சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த போராட்டம் ஒரு நல்ல விசுவாசத்தின் போராட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வழி மூலமாகவே இந்த போராட்டத்தை நாம் நடத்த முடியும். நல்ல போராட்டம் என்பதன் பொருள் இறுதியில் நாம் வெற்றிவாக சூடணும். ஆனபடியால் தான் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தின் முடிவில் நாம் வெற்றிவாக சூட வேண்டும், அதுவும் மகிமையாக வெற்றிவாக சூட வேண்டும். அப்படி வெற்றிவாக சூடுவதற்கு நாம் போராட்டத்தின் முறை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்போ போராட வேணும், யுக்திகளை பாவிக்க வேணும், அதுவும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாதிரியாக இருக்க வேணும். தேவன் ஏற்றுக்கொள்ளாத எந்த விதமான மல்யுத்தத்தையும் அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ அந்த மல்யுத்தத்தை நாங்கள் சாத்தானோடு செய்கிறதா இருந்தால் நிச்சயமாக அதில் வெற்றி பெற வேண்டும். அப்போ போராட்டத்தின் முறையை அறியாமல் விட்டால் வெற்றி கொள்வது சாத்தியமாகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விளங்கி கொள்ளாதிருந்தால் நாம் வெற்றியை இழக்க வேண்டி வரும். கவனமாக இன்னும் ஒருக்கா திருப்பி சொல்லுகிறேன். அப்போ எப்படி மல்யுத்தம் செய்கிறது என்பதை அதன் முறையை நாங்கள் அறியாமல் விட்டால் எதிராளி வெற்றி கொள்வான். அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் சாத்தானை எப்படி வெற்றி கொள்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறையை பின்பற்றாமல் விட்டால் நாம் பெரும் ஆபத்தில் மாட்டுப்பட வேண்டி வரும், மரணத்தையே சந்திக்க வேண்டி வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 6:10-18 மறுபடியும் சொல்கிறேன். எபேசியர் 6:10-18 தெளிவாக யாரோடு எதனோடு நாம் போராட்டம் செய்கிறோம் என்பதனையும் நம்முடைய எதிரிகளை வெற்றி கொள்வது இலகுவான காரியம் அல்ல என்பதனையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ எபேசியர் 6:10-18 இது பற்றிய விளக்கம். நாங்கள் யாரோடு போராட போகிறோம், எதனோடு நாங்கள் போராட போகிறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்று சிந்திக்கும் சில மனுஷர்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு மோட்டுத்தனமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எபேசியர் 6:10-18 இது எவ்வளவு கஷ்டமானது. பிசாசுகளோடு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. விழுந்து போன தேவ தூதர்களோட யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நாங்கள் மேற்கொள்ளலாம், அதை இலகுவாக மேற்கொள்ளலாம் என்று சில மனுஷர்கள் சிந்திக்கிறார்கள். அது எவ்வளவு மூட்டுத்தனமானது என்பதை அந்த யுத்தத்தில் ஈடுபட்டவனுக்குத்தான் அதை பற்றி தெரியும். அப்போ அவைகளுடைய யுக்தி எபேசியர் 6:10-18
சொல்லப்பட்டிருக்கிற அவைகள் அந்த தீய சக்திகளுடைய யுக்திகள், கெட்டித்தனம், வஞ்சகம், வல்லமைகளை பார்க்கும் பொழுது அவைகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி மனுஷன் சிந்திக்கிறான். அது மனுஷனால் முடியாத ஒரு விஷயம். மனுஷனுடைய சொந்த பலத்தினால இந்த தீய சக்திகள், அந்தகார சக்திகளை வெற்றி கொள்ள மனுஷனால் முடியாது. அப்போ மனுஷனுடைய மனோதத்துவ ஞானத்தினாலும் கைதட்டும் பொறியினாலும், கிளாப் ட்ராப், கைதட்டும் பொறியினாலும் இது சாத்தியப்படுமோ என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சாத்தானே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், சாத்தானே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிறான் என்பதை 2 கொரிந்தியர் 4:4 பவுல் அப்போஸ்தலர் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால நியமிக்கப்பட்ட வழி மூலமாகவே யுத்தம் செய்ய வேண்டும். வேறு எந்த வழியினாலும் யுத்தம் செய்தால் அது நிச்சயமாக தோல்வியில் முடியும், மரணத்திலும் முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த எதிரிகளோடு எப்படி நாம் போராடுவது, எப்படி நாம் போராட்டம் செய்வது? இந்த போராட்டம் முடிவு பரியந்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாள் இந்த யுத்தத்தை செய்து போட்டு நாங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சிந்திக்க இயலாது. இந்த பூமியில நித்திரை அடையும் வரையும் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் முடிவில் யாரோ ஒருவர் தோற்கடிக்கப்படுவார்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் இதனை வெற்றி கொள்வதற்கு தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், இந்த அந்தகார சக்திகளை நீங்கள் வெல்ல வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ சாத்தானுடைய ஒவ்வொரு தாக்குதலும் நம்முடைய அந்த விசுவாசத்தை அழிப்பதே நோக்கமாக கொண்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த தாக்குதல், பிசாசினுடைய ஒவ்வொரு தாக்குதல்கள் என்ன நோக்கத்துக்காக பிசாசை நம்ம தாக்குறான் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை நம்மிலிருந்து ஒழிப்பதே அவனுடைய நோக்கம். அப்போ அந்த விசுவாசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திலிருந்து முழுதுமாக விலக்கும் நோக்கத்துடனேயே சாத்தான் தாக்குதலை மேற்கொள்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளவன். வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை. இது பற்றி லூக்கா 22:31-32 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்போ தெளிவாக இந்த வேத வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரே ஒரு நோக்கத்துக்காக, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. சாத்தான் விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணுறதற்கு
நம்மிடத்தில் வருகிறான் என்று சொல்லி லூக்கா 22:31-32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாக்கம் எவ்வளவு கடுமையாக இருந்தால் என்ன, கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு விசுவாசியை அப்புறப்படுத்துவதே சாத்தானுடைய நோக்கம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையில் இருக்கிற விசுவாசத்தை அப்புறப்படுத்தி வேறொரு விசுவாசத்திற்கு அதனை மாற்றுவதே சாத்தானுடைய திட்டமாகும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசம் இல்லாவிட்டால் அவ்வளவும் சாத்தானுக்கு போதுமானது. வேறு ஒன்றையும் பற்றி அவன் கவலைப்பட போகிறதில்லை. வேறு எதில் விசுவாசம் பெற்றிருக்கிறீர்களோ அதை பற்றி அவன் கவலைப்பட போவதில்லை. நம்முடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இல்லாவிட்டால் அதுவே அவனுக்கு தாராளமாக போதும். அப்போ நம்முடைய விசுவாசம் வளமையாக இருக்கிறத பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் சபையில் இருந்தால் என்ன, அநேகமான கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் சபையில் இருக்கிறது. சில பேருடைய விசுவாசம் போதகரில் இருக்கிறது. சில பேருடைய விசுவாசம் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறது. சில பேருடைய விசுவாசம் தசம பாகத்தில் இருக்கிறது. சில பேருடைய விசுவாசம் வெளிப்பாடுகளில் இருக்கிறது. சில பேருடைய விசுவாசம் உபவாசத்தில் இருக்கிறது. சில பேருடைய விசுவாசம் தர்மத்தில் இருக்கிறது. இதுகள் ஒன்றையும் பற்றி சாத்தான் கவலைப்பட போவதில்லை. சகல தாக்குதல்களும் அந்த விசுவாசத்திலிருந்து நம்மை வெளியால் கொண்டு வருவதே நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்திலிருந்து, அந்த விசுவாசம் என்ன, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த விசுவாசம் ஒன்றே நமக்கு வெற்றி அளிக்கிறது. அந்த போராட்டம் ஒரு நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தின் போது நம்முடைய கண்கள் நம் சார்பில் கிறிஸ்து சிலுவையில் ஈட்டிய வெற்றியில் இருக்குமானால், கிறிஸ்து சிலுவையில் நம் சார்பில் முற்று முழுதுமாக சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் தோற்கடித்து பாரிய வெற்றியை ஈட்டினார். அதில் நம்முடைய கண் இருக்குமாயிருந்தால் அதுதான் நல்ல போராட்டம். எவ்வித சந்தேகமும் இன்றி நாம் வெற்றி அடைவோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக போராட்டத்தை நடத்துவார். அந்தகார வல்லமைகள் எவ்வளவாய் நமக்கு எதிராக அணிவகுத்து நின்றாலும் அவர்கள் ஒரு பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிராக நிற்க முடியாது. அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவைகளே, ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ சிருஷ்டிகராக இருக்கிறார். அவைகள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கின்றன. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ மகா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவைகள் சிலவற்றை அறிந்திருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக நம்மிலிருந்து போராட்டம் செய்யாவிட்டால் நாம் யாராக இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ள முடியாது. ரட்சிப்புக்கு கிறிஸ்தனா எல்லாம் ஒவ்வொரு தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டியது, நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்கு கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்